ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஜி லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டிஜி லாக்கர்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப் காமிக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து முழுக்க 100% கவர்மெண்ட் அப்ரூவ்டான ஆப் தான். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே சேஃபான ஆப். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் ப்ரிஃபர் ஒரு லாங்குவேஜ்னு இருக்கும். நான் எந்த லாங்குவேஜ் தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் அந்த இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லைட்டை நீங்கள் 3 ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லெட்ஸ் கோன்னு இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். ஸோ எவ்வளோ டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ ஆனது இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா யுவர் டாக்குமெண்ட்ஸ் எனி டைம் எனிவேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனி டைம் எனிவேர் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. கெட் ஸ்டார்ட் கொடுத்துங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் சிம் 1 சிம் 2 இருக்குது. இதில் எந்த சிம் வந்து உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் இருக்கோ அந்த சிம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா இந்த மாதிரி செலக்ட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ என்னுடைய டிஜி லாக்கர், அதாவது நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான் டிஜி லாக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை டிஜி லாக்கர் த்ரூவில் வந்து நான் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய நேம் போட்டு இங்கே வெரிஃபைடுன்னு இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே வெரிஃபைடு இல்லாட்டி நீங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வெரிஃபைடாக இருக்குது. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெரிஃபைன்னு இருக்குது. நான் சொல்கிறேன் டிஜி லாக்கர் எப்போ யூஸ் பண்ணேன், என்ன பின் போட்டுறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நான் ஃபர்கட் பின் கொடுக்குறேன். ஸோ ஃபர்கட் பின் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வெரிஃபைடு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெரிஃபைடு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செட் யுவர் செக்யூரிட்டி பின்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான சீக்வன்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு 6 டிஜிட் நம்பர் ஆல்டர்னேட்டாக நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அலோ டிஜி லாக்கர் சென்ட் யுவர் நோட்டிஃபிகேஷன் அலோ கொடுத்துட்றேன். அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்கள் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் வெரிஃபிகேஷன், 12th மார்க் ஷீட் கேட்டிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஆதார் கார்டு, பேன் வெரிஃபிகேஷன்லாம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 12th மார்க் ஷீட் நீங்கள் பண்ணணும்னா கெட் நோ நீங்கள் சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும். கீழே உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் உள்ள ரோல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இயர் எந்த இயர் நீங்கள் பாஸ் ஆனீங்களோ அந்த இயர் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து இதில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் உங்கள் ஃபோன் நம்பர் அதே மாதிரி இதோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரைவ் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன், ஹெல்த்துன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு செப்பரேட்டான டாக்குமெண்ட் வந்து இந்த ஃபோல்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, அதாவது இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டு, இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி அனுப்பணும். அதாவது சைன் போட்டு அனுப்பணும். இதில் வந்து ஈஸியாக சைனும் பண்ணி அனுப்பலாம். இந்த பக்கத்தில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் அனுப்பணும். சைன் பண்ணி அனுப்பணும்னா இந்த 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும்னா அந்த சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உங்கள் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணினா உங்கள் டாக்குமெண்ட் வந்து சைன் ஆகிடும். ஸோ இது கீழே போய்ட்டு இந்த வியூ டாக்குமெண்ட் இருக்கா, இதை போய் கிளிக் பண்ணினா உங்களோட டாக்குமெண்ட் வந்து அதாவது டிஜி லாக்கரோட சைன் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வரும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டில் பொதுவாக 1 GB வரைக்கும் நீங்கள் வந்து யூசேஜ் வச்சுக்கலாம். இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான்.